காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் டெல்லியில் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என்ற சூழல் காரணமாக தற்பொழுது முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிரிஷ் சோடங்கர், ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் இன்று மாலை டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக எப்பொழுது வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அர்னேஷ். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் 28 தொகுதிகள் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு குழு கூட்டம் இன்று சென்னை 5 மணிக்கு டெல்லி அகில இந்திய தலைமை காங்கிரஸ் கமிட்டியில ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று மதியம் தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழக பொறுப்பாளர் குறிப்பாக கிரிஷ் சோடங்கர், நிவேதிதா ஆழ்வா, சட்டமன்ற குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் டெல்லி செல்கின்றனர். இதற்கு முன்பாக இந்த குழு ஒருபுறம் அறிவாளத்தை ஆலோசனை மேற்கொண்டு வந்தாலும் கூட மறுபுறம் இந்த குழுவினர் தற்சமயம் சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த குழு கூட்டத்தில் மிக முக்கியமாக முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு, கிருஷ்ணசாமி, திருநாவுக்கரசு, குறிப்பாக காங்கிரஸ் கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ், பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், சட்டமன்ற உறுப்பினர் தாரக கஸ்பட், குறிப்பாக துரை சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் கிரிஷ் சோடங்கர், நிவேதிதா ஆழ்வா, சட்டமன்ற ராஜேஷ்குமார் ஆகியோர் இந்த ஆலோசனைக்கு பிறகு குறிப்பாக இந்த குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு அதற்குரிய முடிவுகள் அடிப்படையில் டெல்லியில் சென்று ஆலோசனை மேற்கொள்வதற்காக தகவல் இருக்கிறது. கிட்டத்தட்ட தொகுதிகள் இறுதியாகிவிட்டால் அடுத்த வேட்பாளர் தான் இறுதி செய்யப்பட இருக்கிறது. அதன்படி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவரை பொறுத்த வரைக்குமே கடந்த காலத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களை வேட்பாளர் நிப்பாட்டுவதில் ஒரு குழப்பம் ஏற்படும், அது பரவாயில்ல பேசப்பட்ட வரலாறு பார்க்க முடியுது. அதே போல சூழல் இந்த முறை எதுவுமே அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. இதுக்கு முன்பாக தான் தற்சமயம் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அனேஷ், காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் டெல்லியில் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகும் என்ற சூழல் காரணமாக தற்பொழுது முக்கிய ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிரிஷ் சோடங்கர், ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் இன்று மாலை டெல்லிக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக எப்பொழுது வெளியாகும் நம்ம எதிர்பார்க்கலாம்? வணக்கம் அர்னேஷ். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் 28 தொகுதிகள் போட்டியிடும் வேட்பாளர் தேர்வு குழு கூட்டம் இன்று சென்னை 5 மணிக்கு டெல்லி அகில இந்திய தலைமை காங்கிரஸ் கமிட்டியில ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று மதியம் தமிழக காங்கிரஸ் செல்வ பெருந்தகை, தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழக பொறுப்பாளர் குறிப்பாக கிரிஷ் சோடங்கர், நிவேதிதா ஆழ்வா, சட்டமன்ற குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் டெல்லி செல்கின்றனர். இதற்கு முன்பாக இந்த குழு ஒருபுறம் அறிவாளத்தை ஆலோசனை மேற்கொண்டு வந்தாலும் கூட மறுபுறம் இந்த குழுவினர் தற்சமயம் சத்தியமூர்த்தி பவனில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த குழு கூட்டத்தில் மிக முக்கியமாக முன்னாள் தலைவர் கே.வி. தங்கபாலு, கிருஷ்ணசாமி, திருநாவுக்கரசு, குறிப்பாக காங்கிரஸ் கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ், பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், சட்டமன்ற உறுப்பினர் தாரக கஸ்பட், குறிப்பாக துரை சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் கிரிஷ் சோடங்கர், நிவேதிதா ஆழ்வா, சட்டமன்ற ராஜேஷ்குமார் ஆகியோர் இந்த ஆலோசனைக்கு பிறகு குறிப்பாக இந்த குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பிறகு அதற்குரிய முடிவுகள் அடிப்படையில் டெல்லியில் சென்று ஆலோசனை மேற்கொள்வதற்காக தகவல் இருக்கிறது. கிட்டத்தட்ட தொகுதிகள் இறுதியாகிவிட்டால் அடுத்த வேட்பாளர் தான் இறுதி செய்யப்பட இருக்கிறது. அதன்படி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவரை பொறுத்த வரைக்குமே கடந்த காலத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களை வேட்பாளர் நிப்பாட்டுவதில் ஒரு குழப்பம் ஏற்படும், அது பரவாயில்ல பேசப்பட்ட வரலாறு பார்க்க முடியுது. அதே போல சூழல் இந்த முறை எதுவுமே அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. இதுக்கு முன்பாக தான் தற்சமயம் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அனேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.